ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷா விலாக். இன்றைக்கி ஒரு முட்டை மா செய்ய போகிறேன். 150 கிராம் அரிசிமா, 150 கிராம் உளுத்தம்மா, 150 கிராம் ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கிறேன். 3 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன் 150 ml. ஒரு பெரிய பாத்திரத்தில் அரிசிமா, உளுத்தம்மா, சுகர் மூண்டையும் கலந்து எடுத்துக்கொள்வோம். முதல்ல சுகர் கொஞ்சம் பார்த்து போடலாம். சில பேருக்கு இனிப்பு கூட வேணும், சில பேருக்கு குறைய வேணும். நான் 150 கிராம் தான் எடுத்தேன். நான் கொஞ்சம் காணாமல் இருந்தது, திருப்ப ஒரு 50 கிராமுக்கிட்ட சேர்த்தேன். நான் ப்ரௌன் சுகர் இனிப்பு குறைவு, அதனால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்தேன். நான் முட்டை கணக்க போட போகிறதில்லை. நான் 3 முட்டை சேர்க்க போகிறேன். இனிப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தது, அதனால் கொஞ்சம் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கொண்டேன். முட்டையோட நல்லெண்ணெயை சேர்த்து அடித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். ரெண்டையும் சேர்த்து அடித்து எடுத்துட்டு விட்டால் மாவோட வடிவாக சேர்ந்து குழப்படும். கொஞ்சம் நல்லெண்ணெயை எடுத்து வச்சிருக்கிறேன். நான் வறுக்கும் போதும் கொஞ்சம் நல்லெண்ணெயை சேர்த்து வறுத்தெடுத்து கொள்ளலாம். முட்டையையும் நல்லெண்ணெயையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவோடு சேர்த்து குழைச்சி எடுத்துக்கொள்வோம். கூடுதலான முட்டை வேணுமெண்டா சேர்த்துக்கொள்ளலாம். நான் 150 கிராம் மாவுக்கு 3 முட்டை தான் சேர்க்குறேன். முட்டையும் நல்லெண்ணெயும் கூட விட்டு குழைச்சா ஒரு களித்தன்மை வந்துடும் மாவில். அது வறுக்கும்போது எல்லாம் கருத்து நிறைய கட்டியாக வரும். இது நான் உளுர்த்தி கொஞ்சமாக தான் விட்டு குழைச்சி எடுத்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி பதம் வந்தால் காணும். வறுக்கும் போதும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கொள்ளலாம். அடிப்பிடிக்காமல் இருக்க நல்ல ஒரு நான்ஸ்டிக் ஃபேன் தான் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதண்டா எரியை மாட்டுது, அடிப்பிடிக்க மாட்டுது. சின்ன சின்ன கட்டி வந்தால் இந்த மாதிரி அமர்த்தி வறுத்து எடுத்தால் கட்டி வராது. கொஞ்சம் நல்லெண்ணெயும் சேர்த்து தான் வறுத்து எடுத்தேன். நான் கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கொள்ள வேணும். குழச்சி வச்ச மாவை உரிமிக்க போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் வறுத்தேன். நான் கொஞ்சம் போட்டு அதில் ஈரத்தன்மை இல்லாமல் போனேன்னா திருப்பி மிச்சம் கொஞ்சம் மாவை சேர்த்து தான் வறுத்தெடுத்தேன். நான்
30-35 நிமிஷத்துக்கு மேலே வறுத்தனா நான். நல்ல ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு முட்டை. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.